ஒரு நபியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் முன்வைத்தால் இன்ஷா அல்லாஹ் எமக்கு உதவியாக இருக்கும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குணத்திலும் அழகிலும் ஈமானிலும் மிக அழகானவர். குணத்திலும் அழகிலும் ஈமானிலும் மிக அழகானவர். அவரை போன்று அழகானவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் படைக்கவில்லை. அல்லாஹ் அவ்வளவு அழகோடு நபி யூசுஃபை படைத்தார். அவ்வளவு குணங்களோடு நபி யூசுஃபை அமைத்தார். அவ்வளவு ஈமானை அந்த நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் வழங்கினான் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூராவை நீங்கள் எண்ணி பார்த்தால் தெரியும், கிட்டத்தட்ட 9 சோதனைகளால் சோதிக்கப்பட்டார்கள். ஒரு நபி பிறந்ததிலிருந்து அவர்களுடைய வாழ்வில் மரணம் வரை முழு வாழ்க்கையும் சோதனையாகவே அமைந்தது. எல்லா சோதனைகளும் தந்தையை விட்டு தூரமானதிலிருந்து, சகோதரர்கள் கைவிட்டதிலிருந்து, கிணற்றில் தூக்கி வீசப்பட்டது முதல், சந்தையில் விற்கப்பட்ட முதல், அரண்மனையில் அந்த அரசியின் மூலமாக வந்த சோதனையின் முதல், சிறைச்சாலையில் அவர்கள் கழித்த நாட்கள் முதல், இப்படி 9 வகையான சோதனைகளால் நபி யூசுப் சோதிக்கப்பட்டார். ஆனால் எந்த சோதனையிலும் எந்த சோதனையை பற்றியும் நபி யூசுப் அல்லாஹ்விடத்திலே முறையிடவில்லை. அதான் மிக முக்கியமானது. நபி யூசுப் அந்த சோதனைகளுக்கு யார் காரணம் என்பதையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லவில்லை. யா அல்லாஹ், இந்த சோதனைகளால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் இந்த சோதனைகளை கொடுத்தவர்களை நீ அவர்களுக்கு தண்டனையை கொடு என்று நபி யூசுப் கேட்கவே இல்லை. இந்த சூரா முழுக்க படித்து பார்த்தால் அல்லாஹ்விடத்திலே நபி யூசுப் தன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணமானவர்களை பற்றி சொல்லவே இல்லை, அந்த கஷ்டங்களையும் முறையிடவில்லை. என்ன நபி யூசுப் புரிந்தார்? இது அல்லாஹ்வுடைய கதரால் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய கதரால் தான் என் சகோதரர்கள் என்னை தூரமாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய கதரால் தான் இந்த கிணற்றில் நான் வீசப்பட்டேன். அல்லாஹ்வுடைய கதரால் தான் சந்தையில் நான் விற்கப்பட்டேன். அல்லாஹ்வுடைய கதரால் தான் சந்தையில் விற்கப்பட்ட நான் ஒரு அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டேன். அல்லாஹ்வுடைய கதரால் தான் அந்த அரசியுடைய சோதனை என்னை சூழ்ந்தது. அல்லாஹ்வுடைய கதரால் தான் சிறைச்சாலையில் நான் தங்க வைக்கப்பட்டேன். அல்லாஹ்வுடைய கதரால் தான் கனவிற்கு விளக்கம் கொடுத்த அந்த 2 தோழர்களில் ஒருவர் தப்பித்து அந்த அரசரிடத்தில் நினைவுபடுத்துவதற்கு மறந்தார். எல்லாம் நபி யூசுஃபுக்கு தெரியும் இது யாரால் நடந்ததென்று. ஆனால் யாரை பற்றியும் அல்லாஹ்விடத்திலே முறையிடாமல் இந்த கதரை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டார். இந்த கதரை தன்னுடைய வாழ்வு முழுக்க ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்டது, இந்த சூரா முழுக்க நீங்கள் படித்து பார்த்தால் ஒரே ஒரு துஆ தான். அல்லாஹ்விடத்தில் நபி யூசுப் கேட்டது ஒரே ஒரு துஆ தான். அந்த துஆவை நாம் படித்தால் ஆச்சரியப்படுவோம், ஒரு நபி இப்படி அல்லாஹ்விடத்திலே முறையிடுவாரா என்று. இவ்வளவு சோதனைகளை தாங்கி எல்லாம் தன்னிடத்திலே கிடைத்து விட்டது. தான் நாடிய உறவுகள் தன்னை நோக்கி வந்து விட்டது. தந்தையும் தன்னை பார்த்து விட்டார், தானும் தந்தையை பார்த்து விட்டார்கள். அரசவையில் மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்து விட்டது. துன்யாவில் எல்லாம் கிடைத்து விட்டது நபி யூசுஃபுக்கு. அல்லாஹ் மிகச்சிறந்த இல்மை எல்லாம் நபி யூசுஃபுக்கு கற்றுக் கொடுத்தான். கனவின் விளக்கத்தை சொல்லக்கூடிய இல்ம். இப்படி எல்லாவற்றையும் கிடைத்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরাহ தவஃபனி முஸ்லிமா வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். நபி யூசுப் கேட்ட ஒரே துஆ அல்லாஹ் குறிப்பிடுவது. எல்லாவற்றையும் பிறகு அல்லாஹ் கடைசி குசூராவை நபி யூசுஃபுடைய வரலாற்றை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த துஆவை சொல்கிறான். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? இதுதான் நபி யூசுஃபுடைய இறுதி வாழ்க்கையின் கேட்ட துஆ. அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் இறுதியிலும் நபி யூசுப் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். ரப்பி, என் ரப்பே, உரிமையோடு அழைக்கிறார். அல்லாஹ் அவ்வளவு அவர்களை சோதித்தாலும் என் ரப்பு இல்லையா அல்லாஹ், நீ என்னை இவ்வளவு சோதித்து விட்டாய், ஏன் சோதித்தாய் என்று அல்லாஹ்வை கோபிக்கவில்லை. ரப்பி, இருந்தாலும் என் ரப்பு தான் நீதான் என்னை படைத்தவன், என்னை பரிபாலிப்பவன், எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவன். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க். யா அல்லாஹ், நீ கொடுத்தாய் அரசாட்சியை. எதிலிருந்து? உன் அரசாட்சியிலிருந்து. உன் அரசாட்சியிலிருந்து அரசாட்சியை நீ கொடுத்தாய். நான் அல்ல அரசன், நீதான் உண்மையான அரசன்.
நீதான் அந்த அரசாட்சி எனக்கு கொடுத்தாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், யா அல்லாஹ் நீதான் எனக்கு இந்த இல்மை, கனவின் விளக்கத்தை அறியக்கூடிய இல்மை நீதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாய். என்ன சொல்லல அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ் நான் அரசன் ஆயிட்டேன், யா அல்லாஹ் நான் கனவுடைய விளக்கத்தை கத்துக்கிட்டேன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா, வேலை கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். காசு கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு உதவி கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். நபி யூசுப் எப்படி சொல்றாரு? யா அல்லாஹ் நீதான் எனக்கு இதை கொடுத்த, அல்லாஹ்வை முற்படுத்துகிறாய். யா அல்லாஹ் நீதான் எனக்கு இதை ஏற்படுத்தினாய், நீ இல்லாமல் இதை ஏற்படுத்தி இருக்க முடியாது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ் நீதான் அரசர்களுக்கெல்லாம் அரசன். து'த்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களை ஆட்சியிலிருந்து இறக்கி விடுவாய். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய். உலகமெல்லாம் சேர்ந்து ஒருவனை இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாடினால் கண்ணியப்படுத்தி விடுவான். உலகமெல்லாம் சேர்ந்து ஒருவனுக்கு கண்ணியத்தை கொடுக்க நாடினாலும் அல்லாஹ் அவனை இழிவடைய செய்ய வேண்டும் என்று நாடினால் இழிவடைய செய்து விடுவான். பியதிக்கல் கைர், நன்மைகள் எல்லாம் அவனுடைய கரத்தில் தான். நீதான் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவளாக இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி எதுவும் நடக்காது என்பதை அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். நீதான் யா அல்லாஹ் எனக்கு கொடுத்தாய், நீ கொடுக்காமல் எனக்கு என்னால் இதை பெற்றிருக்க முடியாது. நான் பேசுகிறேனா நீ கொடுத்த பேச்சு இது, நான் சம்பாதிக்கிறேனா நீ கொடுத்த சம்பாத்தியம் இது, தஅவாவில் இருக்கிறேனா நீ வழங்கிய வாய்ப்பு இது. நீ வழங்கவில்லை என்றால் இந்த தஅவாவில் நான் இருக்க முடியாது. நீ வழங்கவில்லை என்றால் இந்த களத்திலிருந்து என்னால் பணி செய்ய முடியாது. என் முயற்சி என்னால் நடந்தது, நான் சம்பாதித்தேன், நான் கற்ற இல்ம் என்று எவன் தன்னை முற்படுத்துகிறானோ அவனை அல்லாஹ் தன்னுடைய அடியானாக அங்கீகரிக்க மாட்டான்.